விவசாய சங்கங்களும் எந்த தொழிலாளர் சங்கங்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும், எங்களுக்கான வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது, எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் போகிறது என்று யாரும் முன்வைக்கவில்லை. ஆனால் முதலாளிகள் சங்கங்கள், ஃபிக்கி, சிஐஐ போன்ற முதலாளிகள் சங்கங்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வளர்ச்சி பணிகள் என்று சொல்கிறார்களே, இந்த வளர்ச்சி பணிகள் யாருக்கான வளர்ச்சி பணி? பாராளுமன்ற தேர்தலும் அதற்கு முன்னதாக 5 மாநில தேர்தலும் வருவதற்கு முன்னதாக ஒரு சிலிண்டருக்கு 400 ரூபாய் விலை குறைத்தார் மோடி. இப்படி ஏன் அந்த நேரத்திலே அவர்கள் எரிபொருள் விலையை குறைத்தார்கள் அப்படின்னா அது தேர்தல் தான். ரிலையன்ஸ், அம்பானி போன்ற முதலாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருக்கிறார்கள், பெட்ரோல் பங்குகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொள்ளை அந்த நேரத்திலே தடைபடுகிறது, லாபத்திலே வீழ்ச்சி அடைகிறது. இதைத்தான் அவர்கள் தேர்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, தங்களுடைய லாபம் குறைகிறது என்று அச்சப்படுகிறார்கள். இதைத்தான் அவர்கள் வளர்ச்சியை பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்களில் கூட மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் என்பது மக்கள் தங்களை உயிரை கொடுத்து போராடிய போதும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதிகார வர்க்கம் ஒரு எரும மாட்டு தோலை போல தடித்த தோளாகத்தான் மக்கள் மீது துளியும் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மையாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நீண்ட நாட்கள், கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தேர்தல் எல்லாம் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் இன்றைக்கு மெல்ல மெல்ல சுருங்கி அது ஒரே மாதத்திற்குள் ஊத்தி மூடிவிட்டு கார்ப்பரேட் கொள்ளைக்கான வளர்ச்சி திட்டங்களை வேகப்படுத்துவதற்காகவே இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது வெட்டி சுருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அது அனைத்திற்கும் சிகரம் வைத்தார் போல மொத்த ஜனநாயகத்தையும் ஊற்றி மூடுகின்ற வகையில தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கார்ப்பரேட் முதலாளிகளுடைய விருப்பத்திற்காக, அவர்களின் கொள்ளைக்காகவே அவதாரம் எடுத்திருக்கின்ற மோடி அரசு இதை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு தேர்தலையே ஒழித்து கட்டுகின்ற ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை கொண்டு வருகிற மோடி அரசு, அவர்களுடைய அடிப்படைகள், சங் பரிவார கும்பல் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள், என்ன விவாதங்கள் செய்கிறார்கள், என்ன வாதங்களை முன்வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அதிக நிதி செலவை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துகிறது, அதே போல காலம் விரயம் ஏற்படுகிறது, அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே ஒரே நேரத்திலே சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தல்களையும் நடத்தி முடித்து விட வேண்டும் என்கின்ற இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது. இதை பற்றி எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம், ஜனநாயக சக்திகள் மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள், பேசுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடி அரசு நிதி செலவு என்று சொல்வது அயோக்கியத்தனம், மோசடியானது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மோடி அரசு இந்த கடந்த ஆட்சிக்கு வந்த அந்த 10 ஆண்டுகளிலே 26 லட்சம் கோடியை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகை, வரி தள்ளுபடி, வாராக்கடன் தள்ளுபடி, பல்வேறு சலுகைகள் என்கிற அடிப்படையில் 26 லட்சம் கோடியை வாரி வழங்கியிருக்கிறது. அப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுக்கிற அரசு தேர்தலுக்காக செய்யப்படுகிற செலவுகளை பற்றி வருந்துவது, நீலி கண்ணீர் வடிப்பது என்பது அயோக்கியத்தனம், மோசடி என்று சொல்கிறார்கள். அதை போல இன்றைக்கு இதை கொண்டு வருவது சிரமம். இதில் 3/2 பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் சட்டத்திருத்தம், அரசியலமைப்பு சட்டத்திலே சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லை. மேலும் இந்த சட்டத்திருத்தம் என்பது மாநில கட்சிகள் என்று ஒன்றையே இல்லாமல் ஒழித்து கட்டுவது, மாநிலத்தையே ஒழித்து கட்டுவது, கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது. இன்றைக்கு அம்பேத்கருக்கு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று விழா எடுக்கின்ற பேசுகின்ற மோடி அரசு, அம்பேத்கர் உருவாக்கிய சட்டத்தையே ஒழித்து கட்டுகிற, கூட்டாட்சி தத்துவத்தை ஒழித்து கட்டுகின்ற ஒரு சட்டத்திருத்தம் இது என்று இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகிறார்கள். இவர்கள் பேசுகிற, வைக்கின்ற வாதங்களில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது யாருக்காக, என்ன நோக்கத்திற்காக, பிரதானமாக என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் வளர்ச்சி பணிகள் என்று சொல்கிறார்களே, இந்த வளர்ச்சி பணிகள் யாருக்கான வளர்ச்சி பணி என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. ரோடு இல்லை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து இறந்த பிணங்களை எடுத்து செல்வதற்கு ஆற்றை கடந்து செல்கிறோம், பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இப்படி பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளுக்காக கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி பணிகள் இந்த தேர்தலினால் பாதிக்கப்படுகிறதா? அடிக்கடி வருகிற இந்த தேர்தல்களினால் இந்த வளர்ச்சி பணிகள், மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. ஏனென்றால் எந்த காலகட்டத்திலும், தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்களில் கூட மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் என்பது மக்கள் தங்களை உயிரை கொடுத்து போராடிய போதும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதிகார வர்க்கம் ஒரு எரும மாட்டு தோலை போல தடித்த தோளாகத்தான் மக்கள் மீது துளியும் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திருநெல்வேலியிலே 2017
இசைக்கு முத்து, சுப்புலட்சுமி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் 4 பேரும் தொடர்ச்சியாக 6 முறை கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் மீதும் மனைவி மீதும் சீமெண்ணை ஊற்றிக்கொண்டு தானும் சீமெண்ணை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்னாடியே. இப்படித்தான் அதிகார வர்க்கம் மக்களுடைய கோரிக்கைகளை கையாளுகிறது. மக்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்குவதே இல்லை. எத்தனை மனு கொடுத்தாலும் அது கழிப்பறை காகிதங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இவர்கள் மண்டே பெட்டிஷன், விவசாயிகள் குறைந்திருக்கிற கூட்டம் என்ற கூட்டமெல்லாம் ஒரு சடங்குத்தனமாக மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேர்தலுக்கு பிந்தைய காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, எப்பொழுதும் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அதிகார வர்க்கம் கண்டுகொள்வதில்லை. மனு கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள், சாலை மறியல் செய்கிறார்கள். இறுதியாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று அரசாங்கத்திற்கு நிர்பந்தம் கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். தேர்தல் புறக்கணிப்பையும் ஒரு போராட்ட வடிவமாக அவர்கள் கையாளுகிறார்கள். ஆகவே மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் என்பது இந்த தேர்தலினால் பாதிக்கப்படவில்லை. மாறாக எந்த வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது, அதை கார்ப்பரேட் முதலாளிகளே சொல்கிறார்கள். கார்ப்பரேட் முதலாளிகளுடைய சங்கமாக இருக்கக்கூடிய FICCI என்று சொல்லக்கூடிய FICCI, CII என்று சொல்லக்கூடிய சங்கம், இப்படிப்பட்ட முதலாளித்துவ சங்கங்கள், அவர்களுடைய சங்கங்கள் நேரடியாக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த குழுவை சந்தித்து நேரடியாக கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த FICCI முதலாளிகள் சங்கத்திலே 2.5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், முதலாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒத்த கருத்தோடு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும், டெவலப்மெண்ட் ஏற்படும், GDP உயரும், 1.55% GDP உயரும் என்று சொல்கிறார்கள். அப்ப அவர்களுக்கான வளர்ச்சி பணி இது. 2017 மோடி அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு எண்ணெய் விலையை, பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற எரிவாயுடைய விலையை அவர்களே தீர்மானித்துக் கொள்கின்ற, எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்கின்ற அதிகாரத்தை வழங்கியது. அதாவது அதற்கு முன்னாடி 2 வாரங்களுக்கு ஒரு முறை அந்த பெட்ரோல் டீசலுடைய விலை தீர்மானிக்கப்படும், மத்திய அரசால் தீர்மானிக்கப்படும். அதற்கு பிறகு சர்வதேச சந்தையில் ஆயிலுடைய விலை என்னவோ அதற்கு ஏற்றாற் போல விலையை எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், அன்றாடம் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை அது வழங்கியது. அதன்படி உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் 2022 மிகப்பெரிய அளவிலே எண்ணெயினுடைய விலை சர்வதேச மார்க்கெட்டிலே உச்சத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட $150 ஒரு பேரல், $150 விற்பனையானது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 40% அதனுடைய விலை குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் பெட்ரோலுடைய விலை குறைஞ்சிருக்குதா அப்படின்னா கிடையாது. 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை $100, $105 என்று இன்றைக்கும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஆக சர்வதேச சந்தையில் விலை உயர்கிற பொழுது உயர்த்துகிற மோடி அரசு உயர்த்தி கார்ப்பரேட் நிறுவனங்களும் அரசும் கொள்ளையடிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே சர்வதேச மார்க்கெட்டிலே விலை குறைகிற பொழுது குறைப்பதில்லை, பெட்ரோலுடைய விலையை குறைப்பதில்லை. அப்படிப்பட்ட கார்ப்பரேட்டுகள் கொள்ளைக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிற மோடி அரசு கடந்த 2024 இந்த 24 பாராளுமன்ற தேர்தலும் அதற்கு முன்னதாக 5 மாநில தேர்தலும் வருவதற்கு முன்னதாக மோடி ஒரு அறிவிப்பை, ரக்ஷா பந்தன் அந்த நாளிலே இந்திய சகோதரிகளுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறேன் என்று சொல்லி $400, ஒரு சிலிண்டருக்கு $400 விலை குறைத்தார் மோடி. பல சிலிண்டர்களுக்கு $200, அந்த உஜ்வாலா திட்டத்தில் இருக்கக்கூடிய கேஸ் மானியத்திற்கு $400 குறைத்தார். இப்படி ஏன் அந்த நேரத்திலே அவர்கள் அந்த நேரத்தில் அதை குறைத்தார்கள், எரிபொருள் விலையை குறைத்தார்கள் அப்படின்னா அது தேர்தல் தான். அப்ப தேர்தல் நேரத்திலே யாருடைய வளர்ச்சி பணிகள், யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த முதலாளிகள் சொல்கிறார்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி. அதாவது கேஸ், பெட்ரோல், டீசலை அதிகமாக கைப்பற்றி வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ரிலையன்ஸ், அம்பானி போன்ற முதலாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருக்கிறார்கள், பெட்ரோல் பங்குகளை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளைக்காக அவர்கள் கொள்ளை அந்த நேரத்திலே தடைபடுகிறது. குறைந்தபட்சம் அவர்களுடைய கொள்ளையிலே குறிப்பிட்ட சதவீதம் லாபத்திலே வீழ்ச்சி அடைகிறது. இதைத்தான் அவர்கள் தேர்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, தங்களுடைய லாபம் குறைகிறது என்று அச்சப்படுகிறார்கள். இதைத்தான் அவர்கள் வளர்ச்சியை பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த விவசாய சங்கங்களோ எந்த தொழிலாளர் சங்கங்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும், எங்களுக்கான வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது, எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் போகிறது என்று யாரும் முன்வைக்கவில்லை. ஆனால் முதலாளிகள் சங்கங்கள், FICCI, CII போன்ற முதலாளிகள் சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தங்களுடைய திட்டங்களை, தங்களுடைய மூலதனத்தை பல மடங்கு உயர்த்துவதற்காக பல்வேறு முதலீடுகளை செய்வதற்கு, பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அந்த தேர்தல் காலகட்டங்களிலே போட முடியவில்லை. அதனால் தங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அதுக்கான திட்டங்களை வேகப்படுத்த முடியவில்லை. மக்கள் போராட்டங்களிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக 8 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, தங்க நாற்கரை சாலை,
துறைமுக விரிவாக்க திட்டம், விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலத்தை கையகப்படுத்துவது, இப்படி டங்ஸ்டனுக்கு கையகப்படுத்துவது, இப்படி பல்வேறு இவர்கள் சொல்லுகின்ற இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் மக்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதை அமுல்படுத்தக்கூடிய கட்சிகள் ஓட்டுக்காக அமுல்படுத்தாமல் தயக்கம் காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு, தேர்தலுக்காக அஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இந்த கார்ப்பரேட் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. முதலாளிகளுக்கு எந்த சட்டங்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டங்களும், பன்னாட்டு முதலாளிக்காக இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தரகு முதலாளிகளுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், தொழிலாளர் சட்டம், இப்படி வன பாதுகாப்பு சட்டம், இப்படி ஏற்கனவே மக்கள் நலனுக்கு குறைந்தபட்சம் பயனளித்துக் கொண்டிருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் துடைத்தொழியப்பட வேண்டும் என்று முதலாளிகள் விரும்புகிறார்கள். அதற்காகத்தான் 12 மணி நேர சட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் முதலாளிகளுடைய கோரிக்கையாகத்தான் அவர்களுடைய நலன், அவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வர நிர்பந்திக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு நீண்ட நாட்கள், கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தேர்தல் எல்லாம் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தன. ஆனால் இன்றைக்கு மெல்ல மெல்ல சுருங்கி அது ஒரே மாதத்திற்குள் ஊத்தி மூடிவிட்டு கார்ப்பரேட் கொள்ளைக்கான வளர்ச்சி திட்டங்களை வேகப்படுத்துவதற்காகவே இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது வெட்டி சுருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அது அனைத்திற்கும் சிகரம் வைத்தார் போல மொத்த ஜனநாயகத்தையும் ஊத்தி மூடுகின்ற வகையில தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கார்ப்பரேட் முதலாளிகளுடைய விருப்பத்திற்காக, அவர்களின் கொள்ளைக்காகவே அவதாரம் எடுத்திருக்கின்ற மோடி அரசு இதை செய்து கொண்டிருக்கிறது.